ஆனுவல் டோல் பிளாசா பாஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப்பிள் ஸ்டோர்லேயோ போய் ராஜ்மா யாத்ரா டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கணும். அதுக்கப்புறம் மெயின் பேஜ்லேயே ஆனுவல் டோல் பிளாசா இருக்கும், அதை போயிட்டு ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் போட்டிங்கன்னா அது எலிஜிபிளாக இல்லையான்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு போகும். தென் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் அது டோல் பிளாசாவை வந்து இது கண்டிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே போனால் 3000 rupees பே பண்ண சொல்லும். உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பே பண்ணலாம், கிரெடிட் கார்டு, ஃபோன்பே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்துச்சு 27 rupees எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் அது ஃபெயில் ஆகிடுச்சு கிரெடிட் கார்டுலேருந்து பண்ணல. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஃபோன்பே யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் ஃபோன்பேலேருந்து யூஸ் பண்ணி நான் பே பண்ணேன். அப்புறம் இந்த டோல் பிளாசாவை பற்றி இன்னொரு நியூஸ் என்னென்னா, இது வந்து நேஷனல் ஹைவேல இருக்கிற டோல் பிளாசா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டேட் ஹைவேலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுற ஹைவே டோல் பிளாசாலாம் யூஸ் ஆகாது. இது ஒன்லி என்ஹெச்சில் மட்டும்தான். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பேஜில் ப்ரொசீட் டு பேமெண்ட் தான் காட்டுச்சு. ஸோ அதனால் நான் மறுபடியும் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீலாகின் பண்ணோன்னையும் அது ஆக்டிவேட்டாக ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பெண்டிங் தான் காமிக்குது இன்னும். ஸோ அதனால் நான் மறுபடியும் பின்னாடி போயிட்டு மறுபடியும் ரீலாகின் பண்ணேன். எனக்கு பாஸ் ஆக்டிவேட்னு வந்துருச்சு. சரி, மறுபடியும் பாருங்கள், அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அந்த எலிஜிபிள் டோல் பிளாஸா நம்ம பார்க்கலாம். எந்தெந்த டோல் பிளாஸா பக்கத்தில் வந்து நம்ம இந்த பாஸுக்கு எலிஜிபிள்னு காட்டும். அப்புறம் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாம் காட்டும். எப்போ பண்ணோம், எத்தனை மணிக்கு பண்ணோம்.